இன்றைக்கி வீடியோவில் பாலக் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ரெசிபி. தொட்டுக்க கூட தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்திருக்கேன். அதுலேருந்து இது மாதிரி ஒரு 7-8 கீரையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மற்றபடி மிச்சம் இருக்க எல்லா கீரையோட தண்டை அரிஞ்சு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிடிச்சி குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. ரஃப்பாக சாப் பண்ணால் போதும், ரொம்ப மெலிசாக சாப் பண்ண தேவையில்லை. எல்லாத்தையும் நல்லா சாப் பண்ணதுக்கப்புறம் வாட்டரை பாயில் பண்ண வச்சுக்கலாம். அதில் இப்போது இந்த கட் பண்ணி வச்சுருக்க லீஃப் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ராக் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது நல்லா கொதித்து வரட்டும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கீரையும் க்ரீன் சில்லியோடு சேர்த்து ஆற வச்சுருங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு 3-4 ஸ்டெம் அளவுக்கு கொத்தமல்லி லீஃபாக எடுத்துக்கோங்க. அதையும் இது கூட இதிலே ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கு. இன்னும் காரத்துக்கு ஒரு 1/2 பச்சை மிளகாவையும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா அரைச்சி இந்த மாதிரி பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போது மாவு பிசைகிற அந்த பவுலில் இந்த மிக்ஸை ஊற்றிட்டு இது கூட கட் பண்ணி வச்சுருக்க ஒரு ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சில்லியும் கட் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஸ்டார்டிங்கில் எடுத்து வச்ச அந்த 7 லீஃபையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3-4 கப் அளவுக்கு வீட் ஃப்ளாரை இதில் ஆட் பண்ணி நல்லா கோதுமை மாவு பிசைகிற மாதிரி சப்பாத்திக்கு பிசைகிற பதத்தில் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சதுக்கப்புறம் இது மேலே நம்ம ஆயிலால் சும்மா ப்ரஷ் பண்ணிக்கலாம். இந்த வீட் டோ வந்து ரொம்ப ரஃப்பாகிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ ஆயிலில் கொஞ்சமாக ப்ரஷ் பண்ணி மட்டும் தனியாக ஒரு 1/2 hour போல் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இது குட்டி குட்டியாக உருண்டையாக பிடிச்சி அதே வீட் ஃப்ளார்லேயே 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா சப்பாத்திக்கு ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சூடோட ஹீட்டில் போட்டு அப்படியே 2 சைடும் திருப்பி போட்டு சப்பாத்தி சுட்டு எடுக்கிற மாதிரி எடுத்தால் பாலக் சப்பாத்தி ரெடி ஆயிடும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.